நீங்கள் எங்கேருந்து புறப்படுறீங்க? பூக்கடையிலேருந்து புறப்படுறீங்களா, கருவாட்டு கடையிலேருந்து புறப்படுறீங்களா? பூக்கடையிலேருந்து புறப்பட்டா உங்கள் பக்கத்தில் வரவனுக்கு வாசனை நல்லாயிருக்கும். கருவாட்டு கடையிலேருந்து புறப்பட்டா முகத்தை சுழிப்பான். இப்படித்தான் ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ சிங்கப்பூர் நமக்கு நேராக கிழக்கில் இருக்கா? அங்கே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை 10 மணிக்கு பிறந்ததுன்னா அப்போ இங்கே எத்தனை மணியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் 8:30 மணியாக தான் இருக்கும். அந்த சூரியன் உதயம் மாறுகிற போது பிறக்கிற குழந்தைக்கு நேரம் மாறும். அப்போ சூரிய உதயம் வெரி இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு ராசி கட்டத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார். அப்போ ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு சூரியன் உச்சமாக இருக்குது, நீ பெரிய அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், மன்னராகலான்னு சொன்னால் நவாம்ச கட்டத்தில் அவர் நீச்சமாக இருப்பார். ஒன்றும் பண்ண முடியாது. ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப இரு கண்களை போல. அப்போ ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு பலன் சொன்னால் பாதி உருவம் தான் தெரியும். ஒரு பொண்ணு மூக்கு குத்திக்குவாளா, கம்மல் போட்டுக்குவாளா, இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தை வச்சு சொல்கிறது. இப்போ 4ஆம் இடம் என்பது அம்மாவை பற்றி பேசலாம், நீங்கள் ஓட்டுற வண்டியை பற்றி பேசலாம். ஹுண்டாய் ஓட்டுவீங்களா, ஹோண்டா ஓட்டுவீங்களாங்கிறது வரைக்கும் அதில் வந்துடும். சைக்கிள் ஓட்டுவீங்களா, கார் ஓட்டுவீங்களா, பைக் ஓட்டுவீங்களா, அது ஓகே சார். நீங்கள் ஹுண்டாய் வரைக்கும் சொல்கிறது உண்டு. அது பாதி பேர் வெறும் திருமணத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற ஒரு கட்டமாக தவறான ஒரு செயல்பாடு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டால் அது அப்படி தான் பிரிண்ட் அடிச்சே வருது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சூரர் MS ராமலிங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்குமே பலருக்கு அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. எப்படி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப வியந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா சார், ஒரு ஜோதிடத்தை பார்த்து, அதாவது கட்டத்தை பார்த்து கூட பிறந்தவங்க அவங்களுடைய நேமு இந்த அளவுக்கு கூட அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா தம்பி? ஜோதிடத்தை முதல்ல நிறைய பிரிவுகள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஜோதிடம்னு சொல்கிறோம். சரி சார். நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது, எண்கணிதம்னு சொல்கிறது, பிறந்த தேதிகை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுறது. ஃபார்ம் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று பண்ணுறோம், கைரேகையை வச்சு பார்க்கறது. இப்படி கைரேகையை பற்றி பேசுறது ஃபார்ம் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இப்படின்னு நிறைய விதயங்கள் இருக்குது. கார்டில் பார்க்குறவங்க இருக்காங்க, டாரோட்ட கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏராளமான கூறுகள் இதில் இருக்குது. இது ஜோதிடத்திற்கு மட்டுமல்ல, வைத்தியத்தில் எத்தனை இருக்குது? நிறைய சித்தம், ஆயுர்வேதம் அது இருக்கா? மதங்கள், நாகரிகங்கள், நிலபலன்களை வச்சு சீசனே எவ்வளோ மாறுது. இங்கே குளிர் அடிச்சு அங்கே வெயில் அடிக்க, அங்கே வெயில் அடிச்சு அங்கே குளிர் அடிக்க. ஆக மொத்தம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு முன்கூட்டி சொல்லுகின்ற தகவலை சொல்லக்கூடிய எல்லாமே ஜோதிடத்தில் தான் வரும். இப்போ அடுத்த வருஷம் என்ன வரப்போகுதுங்கிறத இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ பஞ்சாங்கம் என்னது? அந்தந்த டேட்டுக்கு எழுதுறாங்களா? இல்லை. இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பஞ்சாங்கம் ரிலீஸ் ஆகுது. சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் 12 மாதங்களுக்குமே காஞ்சிபுரத்து பஞ்சாங்கம்லாம் வருது. நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்குது. இதில் முன்கூட்டியே சொல்லப்படுது. பலன்களை விட்டுடுங்க. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வரும், அது இந்தந்த இடங்களில் தெரியும், நமக்கு தெரியும் தெரியாது, இப்படிங்கிற முழு விவரங்களை ஒரு வருடம் முன்பே நம்ம குறிக்குவோமா? அப்போ இது எதன் அடிப்படையில் வருதுன்னு நினச்சிங்கன்னா சும்மா ஹேசியம் பண்ணுறது இல்லை. எல்லாம் ஒரு கணிதம். எல்லாவற்றுக்கும் ஒரு அளவீடுகள் இருக்கு. சூரியன் உதயமாவதற்கும் சூரியன் மறைவதற்கும் தினசரி ஒரு குறியீடு, ஒரு அளவு இருக்கு. ஒவ்வொரு மாதங்களிலும் இந்த அளவுகள் மாறும். சித்திரை மாசத்துல காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆச்சுன்னா அது மாதிரி 6 மணிக்கு தினசரி ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆடி மாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சூரிய உதயம் வித்தியாசப்படும். அப்போ இந்த பூமி ஏன் இப்படி மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை இயல்பு என்னன்னா, பூமியின் சுழற்சி என்பது நீள்வட்ட பாதையில் சுழன்று வரக்கூடிய பூமி, தன்னைத்தானே சுற்றி கொண்டு வரக்கூடிய பூமி கிட்டத்தட்ட ஒரு 23 டிகிரி சாய்ந்த நிலையில் சுத்துதா இல்லையா? இது விஞ்ஞானம் சொல்றது உண்மைதானே? இதையும் ஜோதிடம் கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட முன்னேற்பாடோடு எல்லாத்தையும் கணிக்க முடியுது. எல்லாருமே ஒரு நார்மலா இப்ப தமிழ்நாட்டுல பிறக்கிறாங்க அப்படின்னா, சென்னையில பிறந்தவங்களுக்கும் தஞ்சாவூர்ல பிறக்கிறாங்கன்னா அந்த இது மாறுமா சார்? டிகிரி சூரிய உதயம் மாறும்ல. அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டைக்கும் டெல்லிக்கும் ஒரே சூரிய உதயம் இருக்கும். என்னடா இவ்வளவு தூரத்துக்கு ஒரே சூரியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குத்தான் தீர்க்க ரேகை, அட்சரேகைன்னு சொன்னாங்க. கிழக்கும் மேற்கும் வித்தியாசப்படும், தெற்கும் வடக்கும் வித்தியாசப்படாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப கிழக்கு இருந்து சூரியன் உதயம் ஆகுது. அப்போ உங்க பக்கத்துல ஜப்பான் இருக்கு, முதல்ல அங்க சூரிய உதயம் அட்வான்ஸா வந்துடும். நம்ம இன்னும் மேற்கு தள்ளி இருக்கிறோம், லேட்டா வருது. ஆனா அதே ஜப்பானுக்கு நேர் தெற்கு வடக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே சூரிய உதயமா தானே இருக்கும். அந்த அடிப்படையில் கிழக்கு மேற்கு என்று சொல்லக்கூடிய அந்த திசைகளின் தூரம் மாற 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 கண்டிப்பாக சூரிய உதய மாற்றங்கள் வரும். அந்த சூரியன் உதயம் மாறுகிற போது பிறக்கிற குழந்தையின் நேரம் மாறும்.
இப்போ சிங்கப்பூர் நமக்கு நேராக கிழக்கில் இருக்கா? சிங்கப்பூருக்கும் நமக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிப்படையாக அந்த தீர்க்கரேகை அட்சரேகையின்படி 1.5 hour டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ அங்கே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை 10 மணிக்கு பிறந்ததுன்னா அப்போ இங்கே எத்தனை மணியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் 8:30 மணியாக தான் இருக்கும். இந்த வித்தியாசங்கள் எல்லா உலக நாடுகள்லையும் நடக்கும். அப்போ சூரிய உதயம் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ சூரியன் தான் ஒரு ஜாதகத்தின் மைய கரு. அதை சயின்ஸில் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, நாங்கள் கிரகம்னு எடுத்துக்கிறோம். அவர் தான் பிரதான கிரகம். அந்த சூரியனை மையப்படுத்தி தான் ஜாதகமே எழுதப்படும். ஸோ இது இப்போ ஜாதகத்தில் 12 கட்டங்கள் தெரியும்ல உங்களுக்கு. இந்த 12 கட்டங்கள் தான் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 கட்டங்களில் தான் கிரகங்களை போட்டு அடைக்கிறது. இந்த 12 கட்டங்களிலும் சூரியன் சுழன்று வருகின்ற அப்போ அந்த 360 டிகிரி இருக்கக்கூடிய பாதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நீள் வட்டம், அதை நம்ம வசதிக்காக நம்ம 12 பாக்ஸாக பிரிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். அது இந்த வெளிநாடுகளில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த 360 டிகிரி சர்க்கிள் வட்டமாக போட்டுருக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வசதிக்காக வேண்டி ஒவ்வொரு பாக்ஸாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸுக்குள்ள 30 டிகிரி, அப்போ 12 பாக்ஸ் இருக்குது. அதில் 12 மேச ராசியிலேருந்து 12 ராசிகள் இருக்கு. ஒரு ராசிக்கு 30 டிகிரின்னா 12 × 30 360 டிகிரி ஒரு சர்க்கிள் வந்துருதா? இதுதான் அடிப்படை. இப்போ ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஆமாம் சார். இந்த லக்னம் என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய பிறப்பின் மையப்புள்ளி. அங்கேருந்து தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை துவங்குறீங்க. உங்களோட இயல்பான ஆசா பாசம், நடை, உடை, பாவனைகள், கேரக்டரிசம், நீங்கள் படிக்கிறது, இந்த பூமியில் வாழ்கிறது, சொத்தை விற்கிறது, சொத்தை வாங்கிறது, சண்டைக்கு போகிறது, சமாதானம் பண்ணுறது, இப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றல் அத்தனைகளையும் நாம் பார்க்கணுன்னா அந்த லக்ன புள்ளியிலிருந்து தான் அடுத்து வரக்கூடிய 12 கட்டங்களை பார்க்கணும். இல்லை சார், எனக்கு ஒரு டவுட் அதில் இருக்குது சார். இப்போது மிதுன லக்னம்னு வச்சுக்கோம் சார். அந்த டைமிங்கில், அதாவது அந்த 2 மணி நேரம் இடைப்பட்ட அந்த டைமிங்கில் பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரே லக்னமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எப்படி சார் அவங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்குது? அதாவது ஒவ்வொருத்தங்க அந்த 2 மணி நேரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்கல்ல, ஒரே நிமிஷத்துக்கும் அடுத்த நிமிஷத்துக்குமே வித்தியாசம் இருக்குல்ல சார்? அப்படி இருக்கும்போது சொல்கிறேன். அதாவது இப்போ மிதுன லக்னம்னு சொல்லிட்டீங்க, அந்த மிதுனத்துக்குள்ளே 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரியில் அந்த லக்னம் ஒருத்தருக்கு முதல் டிகிரி இருக்கும், ஒருத்தருக்கு 10வது டிகிரியில் இருக்கும், ஒருத்தருக்கு இன்னும் 30வது டிகிரியில் இருக்கும். அப்போ நவாம்சத்தில் தலைகீழ மாறிடும். அதுதான் நவாம்ச கட்டம்னு பக்கத்தில் போடுறதே. இப்போ ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம்னு போட்டிருப்பாங்க. இந்த நவாம்ச கட்டம் எதை காட்டுதுன்னு கேட்டால் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை 9 கூறு போட்டு அதில் ஒரு பகுதியை புள்ளி வைக்கிறது தான் நவாம்ச கட்டம். அது ரொம்ப முக்கியம். அது பாதி பேர் வெறும் திருமணத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற ஒரு கட்டமாக. தவறான ஒரு செயல்பாடு. இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டால் அது அப்படி தான் பிரிண்ட் அடிச்சே வருது. அப்படிலாம் கிடையாது. நவாம்சம் என்பது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் வலுவின்மை, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். உதாரணத்துக்கு ராசி கட்டத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார். அப்போ ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு சூரியன் உச்சமாக இருக்குது, நீ பெரிய அரசாங்க அதிகாரியாகலாம், மன்னராகலான்னு சொன்னால் நவாம்ச கட்டத்தில் அவர் நீச்சமாக இருப்பார். ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் வர முடியாது. அப்போ அதை கவனிக்கணும். ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப இரு கண்களை போல. அப்போ ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு பலன் சொன்னால் பாதி உருவம் தான் தெரியும். இப்போ இதில் நீச்சமாக இருந்தால் அதில் உச்சமாக இருந்தா சார்? எதில் நீச்சமாக இருந்து? அதாவது நவாம்சத்தில் உச்சமாகவும் நார்மல் அந்த கட்டத்தில் சமநிலைக்கு வந்துடும் அந்த கிரகம். அப்போ இங்கே நீச்சமாக இருக்குது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சூரியனை எடுத்துக்கிட்டு ஐப்பசி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு நீச்சமாக இருக்கும். இதே ஐப்பசி மாதம் பிறந்த குழந்தை நவாம்சத்தில் போய், இப்போ உதாரணத்துக்கு விசாக நட்சத்திரம் முதல் பாதத்தில் அந்த குழந்தை அந்த சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நவாம்சத்தில் மேசத்துக்கு போயிடும். அப்போ விசாகம் 1ஆம் பாதத்தில் ஐப்பசி மாதம் பிறந்த குழந்தைக்கு அந்த சூரியன் நீச்சம் என்பதே இல்லை. அப்போ சூரியன் சமமாக வேலை செய்யும். அந்த சூரியனுக்கு அந்த ஜாதகத்தில் கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ, பலம் என்னவோ, அந்த பலத்தின்படி அது வேலை செய்யும். இப்போ நம்ம சூரியனை பற்றியே ஒன்று கேட்கணும்னு தோணுது. இப்போ சித்திரை மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன் உச்சம்னு இருக்கும் சார். அதில் என்ன சார் அவங்களுக்கு, அதாவது எல்லாருமே அப்போ உச்சத்தில் தானே இருப்பாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு தான் அந்த மேச கட்டத்துக்குள்ளே 9 பாகங்கள் இருக்குது. அந்த 30 டிகிரியை 9 கூறு போட்டு பிரிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு டிகிரிக்கு 3.20, அதாவது 9 பாகத்துன்னா அந்த ஒரு பாகத்துக்கு 3.20 டிகிரி தூரம் இருக்கும். அதில் உங்களுடைய சித்திரை மாதத்தில் அந்த சூரியன் எத்தனாவது டிகிரியில் இருக்கிறார்? அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக நவாம்சத்துக்கு எங்கே போகிறார்? எப்போதுமே பாருங்க, ஒரு கிரகம் மேசத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் நவாம்சத்தில் எங்கே இருக்குது, அதன்படி தான் மேசத்தில் இருந்துக்கிட்டு பலன் செய்யும். இதில் இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ மேசத்தில் சூரியன் இருக்கிறார், நவாம்சத்துலேயும் சூரியன் நல்லா தான் இருந்தார், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே வேலை செய்யலை அப்படின்னு கேட்டால், அந்த மேசம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு அதிபதி ஒரு கிரகம் இருக்குல்ல, செவ்வாய். அந்த செவ்வாய் நீச்சமாயிட்டா இந்த சூரியனுக்கு பலம் இல்லை. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்,
நீங்களே பட்டினி கிடந்தா எனக்கு எங்கே விருது கிடைக்கும்? கண்டிப்பா. புரியுதா? அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும். நம்ம யாரை தேடி போகிறோமோ அவர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு எதாவது கிடைக்கும். அவரே எம்டியாக இருந்தால் அவர் தேடி போகிறதுல பிரயோஜனமே இல்லை. அந்த கணக்கில் தான் இந்த சூரியன் வலு பெற்றிருந்தும் அந்த சூரியன் இருந்த வீட்டதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலோ அவர் கெட்டு போயிருந்தாலோ மறைந்து போயிருந்தாலோ சூரியன் மூலமாக வர வேண்டிய பலன்கள் கிடைக்காது. இப்போ ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று போடுறாங்கல்ல, ஆமாம் சார், அது எப்படி போடுறாங்க? டைமிங். நம்ம அந்த டைமிங் என்ன டைமிங்? சூரிய உதயத்திலிருந்து எவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் பிறக்கிறீங்களோ அந்த நேரத்தை கணக்கிட்டு ஒரு ராசிக்கு இவ்வளவு நாளிகைன்னு இருக்குது, கணக்கு இருக்குது. இப்போ மேசம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளிகைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒவ்வொரு நாளிகையாக கழித்து வருகிற போது மிச்சம் அந்த நம்பர் எதில் விழுகுதோ அதுதான் லக்னம். லக்னத்தை குறிப்பது சூரியனுடைய பயணம். அந்த விடிஞ்சதுலேருந்து எவ்வளோ தூரம் சூரியன் பாஸ் பண்ணி வந்திருக்குங்கிறத வச்சு தான் லக்னம் எழுதுகிறோம். அதனால தான் அந்த சூரியனுக்கு ஆத்ம காரகன்னு பேர் வச்சோம். உங்கள் உயிருக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த லக்னம். உயிர் புள்ளினே வச்சுக்கலாம் லக்னத்தை. அதனால் சூரியன் எப்பொழுதுமே உங்களுடைய உயிருக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டா அம்மான்னா சந்திரன். இந்த அம்மா என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் 9 மாதம் 10 மாதம் வச்சு நம்மளை வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது தாயை குறிக்கிற இடம், அல்லது அது உடலை குறிக்கிற இடம்னு அர்த்தம். உடல் பெற்றுக்கொண்டது தாயிடம் இருந்து, உயிர் பெற்றுக்கொண்டது தந்தையிடம் இருந்து. உயிரோடு ஒரு அணு போனதுனால தான் அந்த உடல் அந்த அணுவை காப்பாற்றி இந்த உலகத்துக்கு இந்த உடம்பை கொடுத்தது. அப்போ தாய் என்பது உடல் காரகனாகவும் ஆத்மா என்பது தந்தை காரகனாக இருக்கக்கூடிய சூரியனும் இதை மையப்படுத்தி தான் ஜோதிடமே இயங்குது. இப்போ நம்ம லக்னம் பற்றி பேசியிருந்தோம். லக்னம் தான் ஒருத்தருடைய விதியை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க சார். இப்போ அந்த லக்னத்தோடவே கிரகங்கள் சேர்றதெல்லாம் எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை விட நான் முதல்ல அப்பளே சொன்னேன், லக்னாதிபதியின் வலு என்பது ஜாதகத்திற்கு ரொம்ப தேவை. ஒரு தூண் மேலே ஒரு பொருளை வச்சா தான் அந்த தூண் தான் தாங்கும். அப்போ அந்த தூண் வலுவாக இருக்கணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னமும் எடுத்துக்கோங்க, இல்லை கன்னியா லக்னமும் எடுத்துக்கோங்க. இந்த கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த லக்னாதிபதி புதன். இந்த புத பகவான் அந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்துட்டா தான் மற்ற கிரகங்களே சரியாக ஈடுபடும். புதனோட வலிமை, லக்னாதிபதியின் வலிமை ரொம்ப அவசியம். இப்போ அதுக்கப்புறம் லக்னத்தில் போய் யார் இருக்கிறா? உதாரணத்துக்கு லக்னத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் நல்லது. அது எதை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகர் எப்படியும் இந்த உலகத்தில் பெருசாக புழைக்க வச்சிரும். பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க, பண நடமாட்ட முடியாத ஏரியாவுக்கு போயிடுவாங்க, சுகத்தன்மை அனுபவிச்சிருவாங்க, சுகபோகங்கள் என்று சொல்லக்கூடியதை கண்டு கழித்து வாழக்கூடிய அந்த அமைப்புகள் வந்துடும். ஆனால் லக்னத்தில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த குரு பகவான் லக்னத்தில் இருக்கிற போது கேரக்டரே நல்லா இருக்கும், ஆளை பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, 4 பேர் மதிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அவர் போனாருன்னு அந்த அது யார் தெரியுதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பதவி பரிமாணங்கள் எல்லாம் அந்த ஜாதகர் கிடைக்கும். அப்போ லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், லக்னத்தில் ராகு இருந்தா என்ன சார் தப்பா, இல்லை சனி இருந்தால் தப்பான்னு கேட்பீங்க. இப்போ லக்னத்தில் சனி இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அது எந்த லக்னம் என்பதை பொறுத்து நல்லது செய்யும். சில லக்னங்களுக்கு நெகட்டிவாக போயிடும். இப்போ குருவை பொறுத்தளவு எல்லா லக்னத்துக்கும் இருக்கலாம், தப்பு இல்லை, இருக்கிறது நல்லது தான். ஏன்னா லக்னத்தில் இருந்த கிரகம் தான் உங்களுடைய நடமாட்டத்தையும் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் அடுத்து என்னங்கிற தீர்மானத்தையும் சொல்லி கொடுக்குற கிரகமாக இருக்கும். அதனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப நல்ல கிரகங்களாக இருக்கணும். நம்ம இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது முதல் வீடு தான் லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு இது இருக்குல்ல சார், அதாவது இந்த வீடு லாபஸ்தானம், இந்த வீடு திருமண யோகத்தை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி இதை எப்படி சார் பிரிச்சிருக்காங்க? இது அதான் சொல்கிறேன்ல, இப்போ லக்னம் என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து புறப்படுறீங்க, பூக்கடையிலேருந்து புறப்படுறீங்களா, கருவாட்டு கடையிலேருந்து புறப்படுறீங்களா? பூக்கடையிலேருந்து புறப்பட்டா உங்கள் பக்கத்தில் வரவனுக்கு வாசனை நல்லாயிருக்கும், கருவாட்டு கடையிலேருந்து புறப்பட்டா முகத்தை சொல்லிப்பான். இதுதானே உலக இயல்பு. இப்படித்தான் ஜாதகத்தை பார்க்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, லக்னாதிபதி கேந்திரங்களில் இருந்துட்டாலே ஜாதகத்துக்கு சிறப்பு. கேந்திர கோணந்தண்டில் கீர்த்தியாய் லக்னாதிபன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாகில் மண்ணில் வீரனாகி மன்னருக்கு சரி நிகர்ன்றான். கடைசி வார்த்தை மட்டும் கவனிங்க, மன்னருக்கு சரி நிகர். அப்போ லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால், கேந்திரம்னா என்ன, 1 4 7 10, லக்னத்திலிருந்து 1 4 7 10, திரிகோணம் என்பது லக்னத்திலிருந்து 5 9, இப்படிப்பட்ட இடங்களில் லக்னாதிபதி இருந்து கூட சுபகிரகங்கள் இருந்தால்
அப்போ சுபகிரகங்கள் சேர்க்கிற போது அந்த பையன் இந்த உலகத்தில், அந்த பெண் இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைக்கு வந்தே தீருவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த தாயின் தகப்பனார் வாழ்ந்ததை விட இந்த குழந்தைகள் வெற்றிகரமான பாதைக்கு வந்திருக்கும். சில இடங்களில் பெரிய லெவலையும் சக்ஸஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கேட்டது ஒவ்வொரு லக்னத்திற்கும் வித்தியாசமாக சொல்கிறாங்களே, 12 கட்டங்களுக்கும் 12 விதமான பலன்கள் வருதே அப்படின்னு பார்க்குற போது சிலது ஃபார்மெட்டு, 1ன்னா அடுத்து 2 தான் வரும், 2ன்னா அடுத்து 3 தான் வரும். இப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் என்பது அந்த முதல் கட்டத்தை வச்சு தான் உங்களுடைய ஜீவனத்தை சொல்கிறது, உயிரை சொல்கிறது கூட அங்கே தான். எப்பொழுதுமே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசப்படும். ஏன் வித்தியாசப்படுதுன்னு கேட்டால், இப்போ நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு எக்மோருக்கு போகிறீங்க, ஏதோ ரோடு வழியாக போகிறீங்க, ஆனால் அந்த ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்காக எக்மோர் போகாமல் திரும்பி வந்துடுவீங்களா? போய் தான் திரும்பி இன்னொரு ரோட்டில் போவீங்க. அது புறப்பட்ட இடமும் ஒரே இடம், போய் சேர்ந்த இடம் சேர்ந்தாச்சு, போன தூரங்கள் வித்தியாசம். ஒருத்தர் அந்த ரோட்டில் வந்தால், ஒருத்தர் இந்த ரோட்டில் வந்தா, அவனவன் கண்ட அனுபவங்களை இங்கே ஒப்பிக்கிறான். நீங்கள் போய் அங்கே சொல்லுவீங்க, அந்த ரோடு சூப்பராக இருக்கு மாப்பிள்ள அப்படிவீங்க. இவன் சொல்லுவான், ஐயோ நான் வந்த ரோடு பெரிய மோசம்பா. இந்த அனுபவங்களை ஒரு இடத்துல பகிர்கிற போது அந்த ஜாதகத்தில் பலன்கள் மாற்றப்படுது. புரியுதா உங்களுக்கு? இதன் மூலமாக தான் ஜோதிடர் சில நேரங்களில் பலன்கள் மாறும். ஆனால் என்னை பொறுத்தளவு முதல் கட்டம் என்பது சரியாக இருந்தால் தான் ஆயுள் பராக்கிரமம், நல்ல குண இயல்புகள், இந்த உலகத்தில் வாழுகின்ற தகுதி இதெல்லாத்தையும் கொடுத்துரும். இப்போ 2வது கட்டத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டம் 2வது கட்டம். இதுக்கு பேரே குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம். தன குடும்ப வாக்குஸ்தானம்னு பேர். அப்போ தனமும் அங்கே இருக்குது, குடும்பமும் அங்கே இருக்குது, வாக்கும் அங்கே இருக்குது. அப்போ இந்த வாக்குங்கிறத எது முதல்ல எடுத்துக்கிறதா இருந்தால், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேச மாட்டேங்குது, அதை 2ஆம் இடத்தை வச்சு பார்க்கலாம். வாக்குக்கு வாக்குஸ்தானம்னு 3ஆம் இடத்தை சொல்கிறான். அப்போ அந்த குழந்தை பேசுமா பேசாதா, இப்படியே தான் இருந்துருமா, டெவலப் ஆகுமா, தெரப்பி கொடுத்தா வந்துருமா, இப்படிங்கிறது 3ஆம் இடம் சொல்லும். அப்போ வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்தால கணிக்கப்படுது. அதே போல் இன்னொரு என்னன்னு தனஸ்தானம். அப்போ தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ தனபாக்கியம் 2ஆம் இடத்துல தான் இருக்கு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம். குடும்பம் என்பது கணவன் மனைவி குடும்பம். 7ஆம் இடம் தான் கல்யாண வாழ்க்கை, 7ஆம் இடம் தான் கல்யாண வாழ்க்கைனா இல்லைன்னு சொல்லலை. 7க்கு 8ஆம் இடம் 2ஆம் இடம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த குடும்ப பலத்தை பற்றி பேசும். இதெல்லாமே 2ஆம் கட்டத்துல தெரியும். 3வது கட்டத்தை பொறுத்தளவு சகோதர விருத்தி. உங்களுக்கு பின்னாடி யார் பிறந்தா, நீங்கள் முன்னாடி பிறந்து உங்கள் பின்னாடி எத்தனை பேர் பிறந்தாங்க, யார் பிறந்தாங்க, இதெல்லாம் இந்த 3வது பிளேஸை வச்சு சொல்லலாம். அப்போ அந்த 3ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருப்பாரு, சகோதர தோஷம்னு சொல்லுவோம். இல்லைங்க எங்கள் வீட்டில் இன்னொரு பையன் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த பையன் எங்கேயா தூரமாக அனுப்பிடுங்கம்மா, இல்லை தூரமாக போய் இருக்கட்டும்னு சொன்னால், ஆமாம் ஆல்ரெடி அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாருப்பாங்க. ஆக அது பிரித்தாவது வைக்கும், வளர விடாது, வாழ விடாது. அப்படி இல்லையேல் ஊரை விட்டு போக சொல்லும். அந்த காலத்தில் தம்பி ஒருத்தர் ஊரை விட்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய அவமான சின்னமாக இருந்தது. உண்மையா இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன நடக்குது? ஊரை விட்டு போனவன் தான் 3 வாட்டி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறான்னு எல்லாரும் கிளப்பிட்டோம். அது ஒரு யோகம்னு மாற்றிக்கிட்டோம். வெளிநாட்டு யோகம்னு மாறா. அப்படி இல்லை, இன்னைக்கு கால மாற்றங்கள். இப்படி அந்த 3ஆம் இடத்தை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி அந்த 3ஆம் இடத்துல தான் ஒரு மனிதனுடைய முயற்சி இருக்கிறது. அதுக்கு பேரே தைரிய வீரிய பராக்கிரம உங்களம்னு சொல்லுவோம். அப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதை வச்சு தான் ஒரு பையனுடைய கெட்டிக்காரத்தனம், உழைப்பு, முயற்சி இதெல்லாம் வரக்கூடியது. அதே போல் 3ஆம் இடத்தை வச்சு தான் ஒரு பொண்ணு மூக்கு குத்திக்குவாளா, கம்மல் போட்டுக்குவாளா, இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு பையன் கண்ணாடி போட்டுக்கணும்னு அந்த 3ஆம் இடத்தை வச்சு சொல்கிறது தான். இப்படி உருவ லட்சணங்களில் சில பாகங்களும் 3ஆம் இடத்துல வரும். இப்போ ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 4ஆம் இடம் என்பது அம்மாவை பற்றி பேசலாம், நீங்கள் ஓட்டுற வண்டியை பற்றி பேசலாம், ஹுண்டாய் ஓட்டுவீங்களா ஹோண்டா ஓட்டுவீங்களாங்கிறது வரைக்கும் அதில் வந்துடும். சொல்லலாம், சீரியஸாக அவர் சொல்லலாம். சைக்கிள் ஓட்டுவீங்களா, கார் ஓட்டுவீங்களா, பைக் ஓட்டுவீங்களா, அது ஓகே சார், நீங்கள் ஹுண்டாய் வரைக்கும் சொல்கிறது உண்டு. சில பேருக்கு பக்காவாக படிக்கும். சார் என்ன சார் ஹோண்டாவில் வந்தீங்களான்னு கேட்டால் ஆமாம்மா, இப்படி சொல்ல முடியும். அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது பாருங்கள், உங்கள் பெற்ற தாய், உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற வாகனம், நீங்கள் வாங்கி வைத்த வீடு, மண்மனை. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது தான் நீங்கள் வாங்குகின்ற கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, இதெல்லாம் 4ஆம் இடத்துல வரும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏகப்பட்ட பலன்கள் உண்டு. நான் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த மேலோட்டமா தற்காலத்துல நம்ம டீட்டெயிலாக கூட சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, பலன் 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 தான் சொல்றாங்க. பட் இதுல என்ன இருக்குன்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும்ல சார், அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல இதாக இருக்கும். இந்த பாருங்க, 3ஆம் இடம் என்பது சரியா இல்லைன்னா பாடல்களில் சொல்றது, இந்த பையனை மாடு முட்டும், நாய் கடிக்கும்,
காலில் முள்ளு குத்தி காலில் பெரிய பிரச்சனை வந்துடும். சும்மா அதாவது யதார்த்தமாக நடக்கிறதே அவனுக்கு பெரிய விஷயமா போயிடும். இதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தேசம் வந்து கொஞ்சம் வறுமையில், சைக்கிள் இருக்கிறதே பெரிய விஷயம்தான். நடந்தே போகணும் வரணும். பஞ்சம் பட்டினி, நடந்தே போகணும், செருப்பு இருக்காது. எனக்கு தெரியும், நானே ஸ்கூலுக்கு செருப்பு போட்டு போனதில்லை. ஸோ இப்படிப்பட்ட காலச்சக்கரத்தில் தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். அன்னைக்கு எத்தனை இடர்பாடுகளில் மனிதன் இருந்திருப்பான், அது எல்லாம் இதில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு அதில் பாதி தேவைப்படலை. சைக்கிளில் போனாலாவது வேர்த்து கொட்டும். இப்போ தான் எல்லாருமே ஏசியில் உட்காந்துருக்கோம், பைக்கில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம், காரில் ஏசி. மாற்றங்கள் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் இந்த 12 கட்டங்களை பற்றி இப்போ நம்ம பேசிக்கிட்டு வரோம்ல, இந்த 12 கட்டங்களை வேறு மாதிரி பிரிக்கிறதும் உண்டு. எப்படி? இப்போ மேசத்திலிருந்து திரும்ப மீனம் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். இப்போ மேசம்னு எடுத்துக்கிட்டால் நெருப்பு. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அதுவும் இந்த 12 கட்டத்தில் அடங்கியிருக்கு. சார், இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய சந்தேகங்கள் ஜாதகம் ரீதியாக நிறைய மக்களுக்கு இருக்குது. அது அவங்க கமெண்ட்லேயே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணலாம். தேங்க்யூ சார். நன்றி தம்பி.